ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 22. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து ராகவ சாப்பிட கூப்பிட வராங்கல்ல. அப்போ ராகவ் வந்து எனக்கு நான் அப்போ அபி கிட்ட உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றாருல. அப்போ அபி என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இந்த ஜெயிலர் கிட்ட மட்டும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேருமா திட்டிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. இப்போ அபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அம்மா அத்தை எல்லாரும் வந்து மரியாதையா கூப்பிட்டா தான் உங்க மாப்பிள்ளை சாப்பிட வருவாருன்னோனே, ராகு ஐயோ! நான் அப்படிலாம் சொல்லவே இல்லன்னோனே, அதுக்கு என்ன மாப்பிள்ளை கூப்பிட்டா போச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க எல்லாருமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீங்க மாத்தி மாத்தி ஊட்டி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் மனசு நிறையும்ல அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆகாஷ் வந்து அனுவுக்கு ஊட்டி விடுறாரு. அனு வந்து ஆகாஷ்க்கு ஊட்டி விடுறாங்க. இங்க அபி என்ன பண்றாங்கன்னா, ராகவ் வந்து இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ராகவ் ஊட்டி விட சொல்லும்போது, உனக்கு என்னைய எப்படி பேசின இப்ப பாரு சொல்லிட்டு அப்படியே நெறைய சோறு அள்ளுறாரு. அள்ளி வாயில இது பண்ணோனே, இப்ப அபி கேட்குறாங்க, நான் என்ன யானையா எனக்கு இப்படி ஊட்டுறீங்க? இருங்க உங்களுக்கு இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க அவ்வளோ காரத்தையும் எடுத்து உள்ள வச்சு அவங்க ஊட்டி விட்டுறாங்க. அவரு ராகவ் வந்து சாப்பிட்டு பொறையேறி ரொம்ப இருமுறாரு. காரமா இருக்கு இந்தாங்கன்னு சொல்லிட்டு மைசூர் பாக்க குடுக்குறாங்க. இந்தாங்க இதே சாப்பிடுங்க ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு நைட்டு என்ன ஆகுதுன்னா, அணுவுக்கு வந்து நான் சரி அபிக்கு வந்து நடக்கவே முடியல. ஐயோ! ரொம்ப சாப்பிட்டேன் போலயே! என்ன செய்றது தெரியலையேன்னோனே, உங்க அத்தை கேட்குறாங்க, "இவ என்ன புள்ளத்தாச்சி புள்ள மாரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா? என்னடி ஆச்சு?" அப்படின்னோனே, ஐயோ! மத்தியானம் சாப்பிட்டதே ஹெவியா சாப்பிட்டேன். அதோட நிப்பாட்டினேனா, இப்போ மசாலா தோசை அது இதுன்னு சாப்பிட்டு, ஐயோ! நடக்க முடியலையேன்னோனே, இப்ப ராகவ் என்ன கேட்குறாருன்னா, அபி இந்த மாரி நடக்கிறத பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்ப ராகவ் கேட்குறாரு இந்த மாரி, டைஜஸ்ட்காக ஏதாவது வாங்கி தருவான்னோனே, என்னடா இது நம்ம ஜெயிலரா இப்படி கேட்கறது? அப்படிங்கிற மாரி அனு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அபி. அப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, "இதுக்கு எதுக்குடா அது வேணும்? உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும் அப்படிதானே, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் போடலான்னோனே, இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு, அனுவும் ஃபர்ஸ்ட்டு அபியும், ஆகாஷும் தான் டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறமா அனுவ வந்து அபி போய் கூட்டிட்டு வராங்க. அப்புறமா 4 பேருமா சேர்ந்து டான்ஸ் ஆடி ஒரே ஹேப்பியா இருக்கிறாங்க. அப்ப ஆகாஷ் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓடிட்டு இருந்த ஃபேன் வந்து அவர் மேல வந்து விழுந்துருது. அப்ப அவர் கை பக்கம் தான் விழுது. அதுக்குள்ள அவங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளன்னு சொல்லி இது பண்ணி தள்ளிடுறாரு. அப்போ அது கரெக்ட்டா அந்த சேர்ல வந்து விழுது. ஒண்ணும் ஆகலைன்னோனே, "இல்ல எனக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொன்னேன். அப்புறமா மெஹந்தி எடுத்துட்டு வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க. அனு வந்து ஆகாஷ்க்கு வச்சு விடுறாங்க. அபி வந்து ராகவுக்கு வச்சு விடுறாரு. மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க 2 பேருமா. ஹார்ட் போட்டு 2 பேரோட பேர வந்து எழுதுறாங்க. எழுதிட்டு 2 பேரும் எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாரும் தூங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, இப்ப அவங்க அம்மாவும், அத்தையும் மட்டும் கிச்சன்ல பேசுறாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அணுவோட தோஷம் தான் இந்த மாரி எதனாச்சும் ஆயிருக்குமோ, அந்த ஃபேன் எப்படி கீழ விழுந்துச்சுன்னே தெரியலன்னோனே, அவங்க அத்தை திட்டுறாங்க. "நீ ஏன்டி இப்படிலாம் பேசுற? நம்ம பொண்ணு சொக்க தங்கம். அவளுக்கெல்லாம் கடவுள் வந்து நல்லது தான் செய்வாரு. நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு திரியாதன்னு" சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசினத அனு அங்க நின்னு கேட்டுருந்தாங்க. கேட்டு அவங்க ரொம்ப அழுறாங்க ஃபீல் பண்ணி. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வந்து அனு கிட்ட சொல்றாரு. சரி நீங்க சொல்ற மாரி ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னும் 15 நாள் டைம் தரேன். அந்த 15 நாள்ல எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்க பயத்தெல்லாம் விட்டுறணும். இந்த மாரி நீங்க பயப்படக்கூடாதுன்னோனே, இப்ப அனு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. சரின்னு சொல்லுடி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, அபி வந்து ராகவ் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஏசி எப்படி கூட வச்சு என்ன தூங்க விடாம பண்ணீங்க. இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. இப்ப ராகவ் பாவம் தூக்கத்துலருந்து எந்திரிச்சிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்